بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார். அந்த அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதை ஒரு கணக்கில் கொண்டு வர முடியாது என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படியான அருட்கொடைகளிலே ஆகச்சிறந்த இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிஅமத் அருட்கொடை நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வம். அல்லாஹ் இந்த குழந்தை செல்வத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அதாவது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வமும் மக்கட் செல்வமும் இந்த உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வமும் அந்த குழந்தை செல்வமும் இந்த உலகத்தினுடைய ஒரு அலங்காரம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே அந்த குழந்தை செல்வத்தை அருளாக குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்திலே அதை ஒரு நற்பேராக நற்பாக்கியமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த குழந்தை செல்வத்தை ஒரு அல்லாஹ்வுடைய பரிசு, அன்பளிப்பு என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படியாக அருள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அலங்காரம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, செல்வமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய நற்பேராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பளிப்பாக இந்த செல்வம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வாய்லமு, மூமின்களே, மனிதர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஃபித்னா என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு பக்கத்திலே நிறைய விஷயங்களை அல்லாஹ் சாதகமாக சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் நமக்கான ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். என்ன என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அந்த குழந்தை செல்வத்தை நாம் சரியான முறையிலே குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தை செல்வம் நமக்கு அருளாக அமையும்.
அதே சமயத்திலே அதுக்கு மாற்றமாக நாம் அந்த குழந்தைகளை வளர்க்கிற பொழுது அருளாக இருக்காது, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய இருளாக மாறிவிடும் என்பதாக, ஒரு சோதனையாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உலகத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மனிதர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே பல மனிதர்கள் இணைந்ததுதான் ஒரு குடும்பம், பல மனுஷங்க சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். இதே போல பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததான் ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படியான ஒரு சமூகம், அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக, நல்ல தக்வாதாரியாக, பண்பாடுள்ளவனாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற பொழுது தான் குடும்பம் சரியாகும், சமூகம் சரியாகும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான அந்த ஒவ்வொரு தனி மனிதன் நல்ல பண்பாடுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது சுயமாக முடியாது. அந்த மனிதனுடைய பெற்றோருடைய கையில் தான் அந்த குழந்தையை நல்ல பண்பாடுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக மாற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அழகான ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், பணக்கார குழந்தையாக இருக்கட்டும், ஏழை குழந்தையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாமே இயற்கையான இஸ்லாமிய அந்த தீனுடைய அடிப்படையில் தான் பிறக்கிறது. ஆனால் அபவாகும், அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி, அவர்களை யஹூதி கலாச்சாரத்திற்கும், வயுனஸ்ஸிரானிஹி, நஸ்ரானி கிறிஸ்தவ கலாச்சாரத்திற்கும், வயுமஜ்ஜிசானிஹி, நெருப்பை வணங்கக்கூடிய அந்த கலாச்சாரத்திற்கும் மடைமாற்றம் செய்வது அவருடைய பெற்றோர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தோடு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், கமா துன்தஜுல் பஹீமத்து பஹமத்த ஜம்ஆ. இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த விதமான ஊனமும் குறைபாடும் இல்லாமல் ஒரு முழுமையான விலங்காகத்தான் அது பிறக்கிறது. ஆனால் ஹல் துஹிஸ்ஸூன ஃபீஹா மின் ஜதஆ, அதற்கு பின்னாடி பிறந்ததுக்கு பின்னாடி தான் அதில் காதில் ஓட்ட வருது. இதே போல அந்த விலங்குகளில் ஒரு குறைபாட்டை, ஊனத்தை ஏற்படுத்துவது மனிதர்கள் தான். இதே போல இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே இயற்கையான அதனுடைய அடிப்படையிலே வளர விட்டோம் என்று சொன்னால் தீனின் அடிப்படையில் தான் வாழும். ஆனால் அதை மடைமாற்றம் செய்வது, மோசமான கொள்கைக்கு, கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டுக்கு மடைமாற்றம் செய்வது பெற்றோர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதைத்தான் தமிழிலே ஒரு சினிமா பாடலில் கூட நம்ம பார்த்துருப்போம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் யாருடைய கையில்? தாயினுடைய கையில், அன்னையினுடைய வளர்ப்பில். தந்தையை விட அன்னைக்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்னையினுடைய வளர்ப்பில் தான் ஒரு குழந்தை நல்லவனாகிறது, கெட்டவனாகிறது என்கிற விஷயத்தை அழகான முறையிலே நமக்கு பாடி வைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டியது பிரகாரம், அல்லாஹ் இந்த உலகத்திலே வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிகச்சிறந்த ஒரு அருட்கொடை நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை செல்வம். எந்த அளவுக்கு ஒரு அருட்கொடை பெருமதி வாய்ந்ததாக, மிகச்சிறந்ததாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு. இதையும் நாம் மனதிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சாதாரண வெகுமதி என்றால் அதற்கு தகுந்த ஒரு தண்டனை, வேதனை இந்த மாதிரி இருக்கும். மிகச்சிறந்த ஒரு அருட்கொடை அல்லாஹ் கொடுத்து அதை நாம் பால்படுத்தினோம் என்று சொன்னால் அதற்கு வழங்கக்கூடிய அந்த தண்டனை இருக்குதா இல்லையா, அது மிக மோசமாக இருக்கும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடிக்கொரு தடவை நாம் கேட்ட ஒரு செய்தி, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆட்களுமே, ஒவ்வொரு தனி மனிதனுமே அவர் ஒரு கண்காணிப்புக்கு உள்ளாக பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள், பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு பற்றி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு பற்றி நாளைக்கு மறுமையிலே கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஆக நாம ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் என்ன செய்யணும், உருவாக்கணும். நம்முடைய குழந்தை நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருட்கொடையை ஒரு சிறந்த சமுதாயமாக என்ன செய்ய வேண்டும், கட்டமைக்க வேண்டும்.
அவ்வாறு கட்டமைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதல் கட்டமாக அவர்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக இஸ்லாமிய அதபுகள் என்ற வகையில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலையும் நாம் தலைகுனிவுக்கு உள்ளாக வேண்டியது வரும். நிறைய பெற்றோர்கள் அவ்வாறு அவமானப்பட்டிருக்கிறார்கள். நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தையை சரியா வளர்க்காத காரணத்தினாலே என்ன பிள்ளையை பெத்து வச்சா அப்படிங்கிற வகையிலே பிற மக்கள் நம்மளை ஏளனமாக இழிவாக கருதக்கூடிய ஒரு சூழல் உலகத்திலும் இருக்கிறது. நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக நாம் இந்த சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள், அதாவது கணவனும் மனைவியும் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் இருக்கிறது. அந்த கடப்பாடுகளை அறிஞர் பெருமக்கள் ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு 3 வகையாக அனுப்பிச்சாங்க, பிரிக்கிறாங்க. நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஏதோ கேள்விப்படாத விஷயங்கள் கிடையாது, எல்லாமே கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். எனக்கு தெரிந்த வகையிலே சில அம்சங்களை மனசில் படுற மாதிரி நாம் நினைச்சிரோம், பேசுகிறோம், அதை நம்ம கேட்குறோம். அவ்வாறு கேட்குற சமயத்தில் அது செயல்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் இதற்கு பயன் உண்டு என்கிற ஒரு எண்ணப்பாட்டை மனசில் வைத்துக்கொண்டு இந்த பயானை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகள் விஷயத்தில் செய்ய வேண்டிய ஒரு 3 கடமைகள் இருக்கிறது, 3 வகையான கடமைகள். முதலாவது கடமை என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுடைய பங்களிப்பு இல்லாமல் பெற்றோர்கள் மாத்திரம், அந்த கணவனும் மனைவி மாத்திரம் செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் நாம செய்ய வேண்டிய கடமைகள் முதலாவது ஒரு வகை. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுடைய பங்களிப்போடு சேர்ந்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இது 2வது வகை. மூன்றாவதாக, இந்த சிறந்த குழந்தை உருவாகுவதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டிய சில மாற்றங்கள் அப்படிங்கிற வகையில் ஒரு 3 வகையான கடமைகள் என்ன செய்கிறது, அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இந்த 3 வகையும் பேசுவது என்று சொன்னால் ஒரு 3 ஜும்மாக்கள் வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த முதல் வகை இருக்குதா இல்லையா, அதை மாத்திரம் இன்றைய ஜும்மாவில் நம்ம என்ன செய்வோம், நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த முதல் வகை என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுடைய பங்களிப்பு இல்லாமல் பெற்றோர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள், சில கடமைகள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் சொன்னால், இது பிள்ளைகளுடைய பங்களிப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு சொன்னால், கல்யாணத்துக்கும் முன்னாடியே செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள், கல்யாணம் ஆன சமயத்தில் செய்ய வேண்டிய கடப்பாடுகள், குழந்தை பெறுவதற்கு முன்பாகவே அந்த குழந்தை சம்பந்தமான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வந்துடணும். ஒரு சிறந்த குழந்தை உருவாகுவதற்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை பெற்றதுக்கு முன்னாடி தான் உருவாகுது அப்படி நினைக்கிறோமா இல்லையா? இஸ்லாம் மாற்றி சொல்லி காட்டுகிறது, ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே, கல்யாணம் முடிப்பதற்கு முன்பதாகவே ஒரு சிறந்த குழந்தை உருவாகுவதற்கான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடணும், வந்துவிட வேண்டும். அந்த அடிப்படையில் உள்ள ஒரு அம்சங்கள் 4 அம்சங்கள் இருக்கிறது. முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல துணையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், மணாளனாக இருக்கட்டும் அல்லது மணாளியாக இருக்கட்டும். சில விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மணாளன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும் அல்லது மணாளி சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும். அந்த இடத்துல 2மே பொதுவாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். ஒரு மாப்பிள்ளை பெண்ணை தேர்ந்தெடுக்கிற சமயத்திலும் சரி, ஒரு பெண் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற சமயத்திலும் சரி, நல்ல துணையை நாம் என்ன செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல துணை என்று சொல்லுகிற சமயத்தில் அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் மிக முக்கியமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த பிள்ளை இடத்துல சரியான ஈமான் இருக்கிறதா? இன்றைக்கு அந்த சரியான ஈமான் இல்லாத காரணத்தினால்தான் மாற்று மத நபர்களோடு ஓடி போகக்கூடிய மாற்று மத பெண்களை கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் என்ன செய்கிறது, வருகிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிக்கத்தின் வலவ் அஅஜபத்துக்கும் வல அப்தும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக்கின் வலவ் அஅஜபக்கும். அழகான முறையில் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு ஈமான் உள்ள ஒரு சாதாரண ஒரு அடிமை பெண், அவட்ட எந்த விதமான வசதி வாய்ப்பும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது, ஆனால் ஈமான் இருக்கிறது, ஆனால் அடிமை பெண்ணாக இருக்கிறாள். அப்படியான ஒரு அடிமை பெண் ஒரு முஷ்ரிக்கான சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணை விட சிறப்பானவள். உங்களுக்கு அது ஆச்சரியத்தை தந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதையே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். இதே போல நல்ல ஈமான்தாரியான ஒரு மாப்பிள்ளை, அவன் அடிமையாக இருக்கிறான், ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான்,
சாதாரண அடிமட்ட தொழிலாளியாக இருக்கிறான். அப்படியான ஒரு ஆள் வந்து ஹைரும் முஷ்ரிக்கின், ஒரு முஷ்ரிக்கான சிறுக்கு வைக்கக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு சுதந்திரமான அந்த முஷ்ரிக்கான ஆணை விட சிறந்தவன், அது உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தாலும் சரி என்று அல்லாஹ் ஜல்ல வஅலா சொல்லி காட்டுறான். ஆக நம்ம தேர்வு செய்கிற சமயத்தில் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோராக இருக்கட்டும், என்ன செய்ய வேண்டும்? நல்ல துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல துணைக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது ரெண்டு அம்சங்களை தான் குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஒன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், அந்த ஆணோ அல்லது அந்த பெண்ணோ குழந்தை செல்வம் உள்ள குழந்தையை நல்ல குழந்தை செல்வத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய பெண்ணாக இருக்கிறாளா அல்லது ஆணாக இருக்கிறானா, இதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த ஹதீஸ்லாம் முழுசா போல கருத்தை மட்டும் சொல்றோம். ரெண்டாவது விஷயம், மார்க்கப்பட்டு இருக்கிறதா. இந்த ரெண்டு அம்சங்கள் தான் ஒரு நல்ல துணையை தேடுவதற்கான மிக முக்கியமான அம்சங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், அப்ப அழகு தேவையில்லையா, செல்வம் தேவையில்லையா, ஒரு வம்ச சிறப்பு தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். அது வந்து ரெண்டாவது பட்சம்தான். அழகும் செல்வமும் இதே போல நல்ல பாரம்பரியம் நல்ல குடும்பமும் வந்து ரெண்டாவது பட்சம்தான். முதல் பட்சமாக முதல் அம்சமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒழுக்கம், மார்க்கம், தீன் இருக்கிறதா, இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, ஒன்று குழந்தை செல்வம் நமக்கு கிடைத்து விடுகிறது, ரெண்டாவதாக ஒழுக்கமுள்ள பிள்ளை என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் வந்து இந்த தாயையும் தந்தையும், அதாவது இந்த கணவனையும் மனைவியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து இவ்வளவு ஒரு விஷயத்தை இஸ்லாம் ஏன் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு தாயை வைத்துத்தான் பிள்ளை உருவாகும், ஒரு தகப்பனை வைத்துத்தான் பிள்ளை என்ன செய்யும் உருவாகும். தமிழ் அழகான முறையில் ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதாவது நூலை போல சேலை, நாம் என்ன நூல் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் என்ன செய்யும் நமக்கு சேலை கிடைக்கும். தாயை போல செய், ஒரு தாய் எப்படி இருக்கிறாளோ, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த மணாளி எப்படி இருக்கிறாளோ அதுக்கு தகுந்த அமைப்பில் தான் அந்த குழந்தை என்ன செய்யும் வரும். இது தாய்க்கு மாத்திரம் கிடையாது, தந்தைக்கு ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம் சுல்தான் பாய். அதாவது தாயை போல செய், நூலை போல சேலன் நம்ம சொல்றோமா இல்லையா, இதே அமைப்பில் தந்தைக்கு ஒரு பழமொழி இருக்கிறது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கிறான், அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான்னு சொல்லுவோமா இல்லையா. அப்ப இந்த கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் அது நல்ல கணவனாக இருக்கிறானா, நல்ல மணாளனாக இருக்கிறானா, மணாளியா இருக்கிறானா அப்படிங்கிற வகையில் நம்ம என்ன செய்யணும் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது, ஆண்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய விந்து அணுக்களை செலுத்துவதற்கு நல்ல சிறந்த பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய விந்து அணுக்கள் இருக்கா இல்லையா, அது போய் சேருவதற்கு வந்து ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுங்கள். அது அப்படியே நம்ம என்ன செய்யணும் மாத்திக்கிறோம். அதாவது ஒரு கருமுட்டையை வந்து சரியான முறையில் போய் இது பண்ணுவதற்கு ஒரு சிறந்த மாப்பிள்ளை என்ன செய்யுங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யணும் நாம் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக விளங்குறதுக்காக நம்ம சொல்லலாங்க, ஒரு விவசாயி, நம்ம எல்லாம் வியாபாரியா இருக்கிறதால உங்களுக்கு புரியுங்கிற அமைப்பில் நம்ம சொல்லி காட்டுறோம். ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஆளு அந்த பயிர் நல்லபடியாக வர்றதுக்கு முதல் கட்டமாக என்ன செய்வார், நல்ல விதையை தேர்ந்தெடுப்பார். விதை வந்து சோப்பலாங்கியா இருந்துச்சுன்னு வைங்க, அது சரியா வராது. நல்ல விதையை முதல்ல தேர்ந்தெடுப்பார், ரெண்டாவது பண்பட்ட நிலத்தை அவர் தேர்ந்தெடுப்பார். ரெண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த நல்ல விதை வந்து இந்த கல்யாண விஷயத்தில் வந்து மாப்பிள்ளையை நம்ம வந்து என்ன செய்யலாம் உதாரணமாக கொள்ளலாம். இந்த பண்பட்ட நிலை இருக்குதா இல்லையா, அது யாரு நல்ல மணப்பெண்ணுக்கு வந்து ஒரு உதாரணமாக நம்ம என்ன செய்யலாம் சொல்லி காட்டலாம். ஆக இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கிற பொழுது, மனம் முடிப்பதற்கு முன்பதாகவே நல்ல பெண்ணை நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதிலிருந்து அந்த குழந்தை வளர்ப்பினுடைய கலை வந்து இஸ்லாத்தில் ஆரம்பித்து விடுகிறது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு அழகான வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக சொல்லப்படுகிறது. அவங்க ஜனாதிபதியாக இருக்கிற சமயத்தில் வந்து ஒருத்தர் வர்றார், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களே, இன்னும் பையன் வந்து சொல்லு கேட்க மாட்டேங்கிறான், அவன் மாற்றமாக நடக்கிறான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஒரு முறையீட்டை அவர் வைக்கிறார். வச்ச உடனே அந்த பையனை கூப்பிட்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய உமர் ரலியல்லாஹுடைய இந்த சரித்திர வரலாறுலாம் வந்து இன்னைக்கு படமாக வந்திருக்கு. அதெல்லாம் முழுசாக என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் போட்டு காட்டணும். அற்புதமான ஒரு வரலாறு, எப்படியான ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சிருக்கிறாங்கிற விஷயத்தை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிற, அந்த மாதிரி உன் விஷயமா உங்கள் அத்தா வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறது இல்லையாமே அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தினால அவர் சொல்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாப்புல அந்த பையன். என்னப்பா கேள்வின்னு சொல்லும்போது, ஒரு பெற்றோர் வந்து ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறான். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, என் பையன் சொல்லு கேட்கல, அதனால கண்டிச்சு கொடுன்னு சொல்லி உமர்லாட்ட வந்து சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிற சமயத்தில் அவன் என்ன செய்யறான், ஒரு 3 கேள்வியை கேட்கிறான். ஒரு தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு என்ன. உமர்லா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, முதலாவதாக நல்ல ஒரு தீன் பற்றுள்ள ஒரு பெண்ணை வந்து அவன் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கணும். நல்ல தீன் பற்றுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணை இணைஞ்சிருக்கணும், அந்த கல்யாணம் முடிச்சிருக்கணும். ரெண்டாவதாக ஒரு அழகான பெயரை அவன் வந்து சூட்டியிருக்கணும், இது 2வது அம்சம். 3ஆவதாக குர்ஆனை வந்து அவன் வந்து கற்பிச்சிருக்கணும் அப்படின்னு யார் சொல்றா, உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த 3ஐயுமே அவர் வந்து எனக்கு செய்யலை. அவர் தேர்ந்தெடுத்த பொம்பளை வந்து ஒரு மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசி பெண் அவர் வந்து நினைச்சிருக்கிறார், கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசி தான் என்னுடைய தாய். 2வது அழகான பேர் சொன்னீங்களா இல்லையா, அவர் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, அது அரபியில் இருக்கு, அந்த அரபி எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அதுக்கு தமிழில் வந்து சாணி வண்டுன்னு அர்த்தம். இந்த மலை வண்டுன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த சாணி வண்டுன்னு அவர் நினைச்சிருக்கிறாரு, எனக்கு பேரை வச்சிருக்கிறார். 3ஆவதாக நீங்க சொன்ன அந்த குர்ஆனை எனக்கு வந்து கற்பிக்கல, போதிக்கல, அந்த குர்ஆன் சம்பந்தமான எதுவுமே தெரியாது. இந்த நிலையில நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்கிற சமயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தந்தையையும் மகனையும் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், நீ குற்றவாளி கிடையாது, உன்னுடைய விஷயமாக கோரிக்கை கொண்டு வந்தாரா இல்லையா, அந்த தந்தை தான் குற்றவாளி என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஆரம்ப கட்டமாக குழந்தை வளர்ப்பு கலையில் வந்து முதல் கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து நல்ல பெண்ணை, நல்ல மாப்பிள்ளையே நம்ம என்ன செய்யறோம், தேர்ந்தெடுக்கணும். அது கொஞ்சம் லேட்டானாலும் பிரச்சனை கிடையாது, அவசரப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 1000 காலத்து பயிர் சொல்றோமா இல்லையா, அந்த அடிப்படையில் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை, நாம நல்ல பெண்ணை என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்க வேண்டும். இது முதலாவது அம்சம். 2வது அம்சம் என்னவென்று சொன்னால், குழந்தையை வந்து இறைவன்ட்டு நம்ம கேட்கவே கூடாது. எனக்கு குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நான் ஹஜ்ரத் இப்படி சொல்றான்னு நீங்க சொல்லலாம். குழந்தையை வந்து எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா, கல்யாணம் முடிச்சுட்டா கேட்போமா இல்லையா, ஆனால் குழந்தையை கேட்கக்கூடாது. கேட்காம என்ன செய்யணும்னு சொன்னா, இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, குழந்தையே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்காத, சாலிஹான குழந்தை எனக்கு கொடு அப்படிங்கிற சர்த்தை சேர்த்து சொல்லி காட்டுகிறது. நபிமார்கள் அனைவரும் உடைய துஆக்களை இங்கே எடுத்து பாருங்க. அந்த குழந்தையை கேட்குற சமயத்தில் எனக்கு குழந்தையை கொடுன்னு சொல்லி கேட்க கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். சாலிஹின் அப்படின்னு சொன்னா அமல சாலிஹாத்துன்னு சொல்றோமா இல்லையா, நல்ல அமல்கள் சொல்றோமா இல்லையா, அப்போ வலதுன் சாலிஹின்னு சொன்னா நல்ல குழந்தை அர்த்தம். அப்போ சாலிஹான குழந்தையை எனக்கு வந்து ஹிபத்தாக, எனக்கு அன்பளிப்பாக கொடு என்று கேட்டிருக்கிறான். இதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிற சமயத்தில் ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, உடலும் உள்ளமும் பரிசுத்தமான ஒரு சந்ததி எனக்கு வழங்கி என்பதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் வந்து குழந்தையை நாம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, சாலிஹான குழந்தையை எனக்கு கொடு, நல்ல குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விட்ட என்ன செய்யணும், பிரார்த்தனை பண்ணணும். இது 2வது அம்சம். ஏன் அப்படி சாலிஹான குழந்தையை கேட்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், மோசமான மிக கெட்ட குழந்தைகளை அல்லாஹ் கபூல் செய்வது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து 980 ஆண்டுகள் நினைஞ்சாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் வந்தார்கள். அதுல வந்து நம்பாத ஆட்கள்ல யார் ஒரு ஆளு, அவருடைய மகனும் என்ன செய்றாரு, நம்மள கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, மிகப்பெரிய வெள்ள பிரளயம் ஏற்படுது. இவங்க கப்பலை கட்டி என்ன செய்றாங்க, தன்னை நம்பி அந்த மக்களோடு செல்கிற சமயத்தினால அந்த வெள்ள பிரளயத்தில் மாட்டி நிறைய பேர் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு ஆள் யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனையும் பார்க்கிறான். என்னதான் அவன் வந்து சிறுக்கலை இதில் இருந்தாலும் கூட மகன்கிற அந்த பாசத்தில் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. வனாதா நூஹு ரப்பஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்தில் வந்து பிரார்த்தனை செஞ்சார். ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்ன இப்னி மின் அஹ்லி, இதோ இந்த வெள்ளத்தில் என்னுடைய மகன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, வ இன்ன வஅதக்கல் ஹக், என்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாக்கிறா, நீ வாக்களிச்சிருக்கிற என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆளு அப்படிங்கிற வகையில் சொல்லி, அந்த அஹக்கமுல் ஹாக்கிமீன், நீ மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு நீதிபதியாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க.
அப்படி பிரார்த்தனை செய்கிற சமயத்தில் அல்லாஹ் சொன்ன விஷயத்தையும் குர்ஆன் பதிவு செய்கிறது. யா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். இவங்க சொல்றாங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், என்னுடைய மகன் என்பதாக அவங்க சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது, உன் மகன் கிடையாது. ஏன்னு சொன்னா இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் நல்ல அமல்கள் எதுவும் செய்யல, அவன் மோசமான ஒரு ஆளா இருக்கிறான். எனவே ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், எந்த விஷயத்தில் உனக்கு ஞானம் இல்லையோ அந்த விஷயத்தில் இடத்துல நீ பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அப்படி பிரார்த்தனை செய்தா என்று சொன்னால் இன்னி ஆயிலுக்க, நான் உனக்கு உபதேசிக்கிறேன், அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், நீ அறிவிலிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர். அதனால அறிவில்லாத விஷயத்தில் இடத்துல கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நபியுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட, இறை தூதருடைய குழந்தையாக இருந்தாலும் கூட, அந்த குழந்தை கெட்ட குழந்தையாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த இல்லறத்தில் ஈடுபடுற சமயத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒரு துவாவை செய்யணும். ஏற்கனவே இது சம்பந்தமாக முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம், இருந்தாலும் கூட அந்த வரிசையில் இது வருகிறது. நம்ம இல்லறத்தில் ஈடுபடுகிற சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்யணும். அது ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். யாராவது மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா? அல்லாஹும்ம ஜன்னிபின, பிஸ்மில்லா சேர்த்து சொல்லணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான ஒ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், இறைவனுடைய பெயரால் நான் என்ன செய்கிறேன்? இந்த விஷயத்தை இல்லறத்தில் ஈடுபடுகிறேன். ஜன்னிபின ஷைத்தான், எங்கள் இருவரிடமிருந்து ஷைத்தானை நீ விலக்கி விடு. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய எங்களிடமிருந்து அந்த ஷைத்தானை விலக்கிவிடு. ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இந்த இல்லறத்திலே நாங்கள் இணைந்து இது பண்ணுவதன் காரணத்தினால் உருவாகக்கூடிய அந்த என்னுடைய சந்ததி இருக்குதா இல்லையா, அந்த குழந்தையுடைய விஷயத்திலும் இந்த ஷைத்தானை விலக்கிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு அழகான துஆவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது எல்லா நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை நினைவோடு இருக்க வேண்டும். சாப்பிடும்போது, உறங்கும் போது, உடுத்தும் போது, வீட்டை விட்டு வெளியேறும் போது, இப்படியாக எல்லா கட்டத்திலும் இறை சிந்தனை இருக்குதா இல்லையா? இந்த இறை சிந்தனை எப்போது வரணும்? அந்த இல்லறத்தில் உடலுறவுல ஈடுபடுகிற சமயத்தில் கூட வர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. சென்னையில் நடந்த ஒரு மாநாட்டில் இந்த பல கருப்பையா ஒரு பேசிட்டு வர்ற சமயத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். உலகத்திலேயே உடலுறவு கொள்கிற சமயத்தில் கூட பிஸ்மில்லா சொல்லி துவங்கணுங்கிற சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் என்ன செய்வான்? தீண்டு. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு குழந்தை பிறக்கிற சமயத்தினால ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஒரு தீண்டுதல், மலக்குடைய புறத்திலிருந்து ஒரு நல்ல தீண்டுதல், ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஒரு கெட்ட தூண்டுதல் இருக்கும். அப்ப அந்த அமைப்பில் ஏற்கனவே ஷைத்தான் அணைஞ்சிருக்கிறான். நம்மகிட்ட அல்லாஹ்ட்ட சவால் விட்டிருக்கிறான். உன்னுடைய சந்ததியை நான் வழிகெடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டிருக்கிறான். இப்போ முதல் துவக்கம் சந்ததி எப்போது ஆரம்பிக்கிறது? குழந்தை பிறக்கிற சமயத்தில் தான் அந்த சந்ததியை உருவாக்கம் இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் அந்த ஷைத்தானிடத்தில் நீங்க அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்றாங்க. இது மூன்றாவது அம்சம். நான்காவது அம்சம் மிக முக்கியமான அம்சம். இது ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும். கரு உற்றிருப்பாங்களா இல்லையா? ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றுல கரு உற்றிருக்கிற சமயத்தினாலே சுமக்கிற சமயத்தில் ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த நேரத்தில் நம்முடைய மூளையில, நம்முடைய கல்வில நல்ல சிந்தனை இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு மோசமான டிவி தொடர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்க கூடாது, ஒரு மோசமான காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கூடாது. இன்றைக்கு நடைமுறையில் விஞ்ஞானம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. இந்த கருவுற்றிருக்கிற சமயத்தில் எந்த மனநிலையில் அவங்க இருக்கிறானோ அதனுடைய பாதிப்பு அந்த குழந்தைக்கும் சிசுவுக்கும் ஏற்படும், பாதிப்பை உண்டாக்கும் என்பதாக இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. அப்போ அந்த நேரத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். தாய்மாரிடத்திலும் சரி அல்லது மணாளர்களிடத்திலும் சரி நல்ல எண்ணங்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். என்ன எண்ணம் இருக்குன்னு சொன்னால், இந்த குழந்தையை பெரும்பாலான நாளுக்கு என்ன செய்வாங்க? எனக்கு ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய பிள்ளையாக வரணும் அப்படின்னு மனசில் நினைப்பாங்க நிறைய பேர். இதே மாதிரி நான் வயசான சமயத்தில் எனக்கு கஞ்சி ஊற்றக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் சாதாரணமாக எண்ணுவோம். அதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது சொன்னால், யா அல்லாஹ், எனக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆண் குழந்தையோ அந்த பெண் குழந்தையோ தீனுக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த மார்க்கத்துக்காக நீ அர்ப்பணிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள் அப்படிங்கிற வகையில் தான் நம்முடைய அந்த எண்ணப்பாடு இருக்க வேண்டும். நாம குர்ஆனில் நம்ம பார்க்கிறோம், இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன செய்றாங்க? அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இது கால திம்ரான்
இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தாயார் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, ரப்பி என்னுடைய இறைவனே, இன்னி நதர்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றிலே வளரக்கூடிய இந்த சிசுவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க, இந்த சிசுவை முழுக்க முழுக்க நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நேர்ச்சி செய்து விட்டேன், மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டேன், ஃபதகப்பல் மின்னி, அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீ அனைத்தையும் கேட்பவனாக அனைத்தையும் பார்ப்பவனாக இருக்கிறாய் என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் செஞ்ச அந்த துஆவை அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆக இதையெல்லாம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு சிறந்த குழந்தை உருவாகுவதற்கு ஒரு 3 வகையான ஒரு அம்சங்கள் இருந்தது. அதில் முதலாவது அம்சம் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே, கல்யாணம் முடிப்பதற்கு முன்பதாகவே அந்த குழந்தையினுடைய பங்களிப்பு இல்லாமல் பெற்றோரும் அந்த தாயும் தந்தையும் பேண வேண்டிய ஒரு அம்சங்கள்ல 4 அம்சங்களை இணைஞ்சிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்கிறோம். இது அல்லாமல் சில அம்சங்கள் இருக்கிறது, அதை அடுத்த அமர்வுல நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முந்தைய அமர்விலே ஒரு சிறந்த குழந்தை உருவாவதற்கான ஒரு 4 அம்சங்களை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்தோம். இந்த இறுதி உரையிலே நாம் இது சம்பந்தமான ஒரு சார்ந்த வகையிலே நம்முடைய உள்ளத்தை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். அதாவது ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு 569 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம், ஆர்ட் பேப்பரில் ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு 3 உலகளாவிய ஒரு இஸ்லாமிய ஸ்காலர்ஸ் சேர்ந்து தொகுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அதாவது பெற்றோர் பிள்ளை உறவுகள் அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், பிள்ளை வளர்ப்புக்கான ஒரு சரியான ஒரு வழிகாட்டி, குர்ஆன் ஹதீஸுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட 569 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். அதில் அந்த 3 ஆசிரியர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹிஷாம் அத்தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர், அவர் ஒரு நடைமுறை அனுபவத்தை அவர் நினைச்சார், அதில் சொல்லி காட்டுறார். என்ன சொல்லி காட்டுறாருன்னா, 1969 நான் வீட்டில் இருக்க சமயத்தில் ஒரு பெண் வந்தாங்க, ஒரு பெண்மணி நினைஞ்சாங்க, வந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது ஷேக் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 19 வயசில் எனக்கு ஒரு பெண் இருந்தாங்க, 19 வயசில் ஒரு பெண் இருந்தாங்க. அந்த 19 வயசு உள்ள அந்த மகளுக்கு நான் எல்லாவற்றையும் நான் கொடுத்துருக்கிறேன், உணவு கொடுத்துருக்கிறேன், உடையை கொடுத்துருக்கிறேன், விளையாட்டு பொருளை கொடுத்துருக்கிறேன், என்னென்ன தேவையோ அந்த வயசுக்கு அத்தனையும் எந்த விதமான குறையில்லாமல் அணிஞ்சிருக்கிறேன், அந்த குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அந்த குழந்தை 19 வயசு குழந்தை, நான் எல்லாத்தையும் தியாகம் செய்து வளர்த்த அந்த குழந்தை நேற்று இரவு தன்னுடைய காதலனோடு கடந்து சென்று விட்டால், எங்கு இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியவில்லை, எனக்கு உங்களுடைய உதவி வேண்டும் என்பதாக நினைக்கிறார், முறையிடுகிறார். அப்போ அந்த சமயத்தில் நான் கேட்டேன், என்னம்மா அந்த அனைத்தையும் கொடுத்ததாக சொன்னியா இல்லையா, என்னத்தை கொடுத்த அப்படின்னு நான் கேட்குறேன். எல்லாத்தையும் கொடுத்தேன். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய், அதுவும் குறிப்பாக ஒரு செல்வ சீமாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தாய் என்னவெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நான் கேட்டேன், இஸ்லாத்தை கொடுத்தியா, ஈமானை கொடுத்தியா, தக்வாவை கொடுத்தியா, ஒழுக்கத்தை கொடுத்தியா, நபிமாவுடைய வரலாறை நீ சொன்னியா, இஸ்லாமிய வரலாறை சொன்னியா, இல்லை அதவுகளை எல்லாம் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அதெல்லாம் கொடுக்கல, ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொம்பளை நினைச்சாங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்கிற சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை ஐயோ அப்படிங்கிற வகையில் அந்த வார்த்தையும் பயன்படுத்த அல்லாவே அப்படிங்கிற அமைப்பில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, ஒரு குழந்தை இறைவனை அறியாமல், தன்னை படைத்த இறைவனை அறியாமல் இருக்கக்கூடிய நிலையில், ஒழுக்கப்பற்றுமே இல்லாத இருக்கக்கூடிய சில நிலையில் நம்முடைய குழந்தைகள் குலஃபாயிர் ராஷிதீன்கள் போல, அபூபக்கரை போல, உமரை போல, அலியை போல, உஸ்மானை போல வர நீங்கள் ஆசைப்படுறீங்களே, அது என்னமா அர்த்தம்? ஒரு வேப்ப மரம் இருக்குது என்று சொன்னால் அந்த வேப்ப மரத்தில் என்னதான் கிடைக்கும்? நமக்கு வேப்பம் பழம் தான் கிடைக்கும். வேப்ப மரத்தில் போய் ஒரு ஆரஞ்சு பழம் வேணும், ஒரு ஆப்பிள் பழம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களே, அப்படிங்கிற வகையில் அந்த பெண்ணுக்கு சில விதமான அட்வைஸுகள்லாம் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறோம், ஒரு வருடத்துக்கு பின்னாடி அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சு 1 வருடம் கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கு பின்னாடி மாற்றி இன்னைக்கு 4 குழந்தைகளோடு இருக்கிறாங்க.
அப்படிங்கிற வகையில் நினைச்சார் ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த குழந்தையையும் அந்த அந்த குழந்தையினுடைய அந்த பெண்ணுடைய காதலன், முன்னாள் காதலன், இந்நாள் கணவன் இருக்கானா இல்லையா, இந்த ரெண்டு வரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு வருடம் பயிற்சி கொடுக்குற சமயத்தில் எப்போ இறையரல் பக்கம் அந்த தீனி பக்கம் எப்போ மாறினாங்கன்னு சொன்னால் 1 வருட கால பொறுமை, எங்களுடைய 1 வருட கால பொறுமை. ரெண்டாவது அந்த 2 பேர்கிட்ட நாங்கள் நடந்து கொண்ட அறிவு நுட்பமான விஷயங்கள், இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய அந்த பாசம், அன்பு, இதனுடைய அடிப்படையில் தான் அந்த குழந்தை திரும்ப வந்தால் அப்படிங்கிற வகையில் அந்த அறிஞர் நினைக்கிறார். அந்த செய்தி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த நிகழ்வின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி இருக்குது. இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் என்ன செய்யுது, எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி இருக்கிறது. இந்த பிள்ளை வளர்ப்புக்கு மிக அவசியமான ஒரு அம்சமாக இந்த பயிற்சி இருக்கிறது. சாதாரண நீங்கள் பாருங்கள், ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு வக்கீல் இருக்கிறார். எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? 14 வருடங்கள் நினைச்சாங்க படிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நினைச்சாங்க ப்ராக்டிக்கலாக சில செய்திகளை நினைச்சாங்க அவங்க பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு மெக்கானிக் எடுத்துக்கங்க, ஒரு பிளம்பர் எடுத்துக்கங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் எடுத்துக்கங்க. அந்த பயிற்சி, இந்த அனுபவம் எல்லாம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படின்னா தான் சிறந்த ஒரு மெக்கானிக்கலாக எலக்ட்ரிஷியனாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். இதே போல் ஒரு கார் ஓட்டுறதுக்கு, ஒரு விமானத்தை செலுத்துறதுக்கு, ஒரு காட்டில் போய் வேட்டையாடுவதற்கு லைசன்ஸ் இருக்கிறது, அதற்கு இதெல்லாம் பயிற்சி இருக்குது அப்படிங்கிற வகையில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நம்ம பெற்றோர் ஆயிரமா இல்லையா? எந்த விதமான பயிற்சியே இல்லாமல், எந்த விதமான லைசன்ஸே இல்லாமல் என்ன செய்கிறோம், நாம் பெற்றோராக மாறிவிடுகிறோம். மாறிவிட்டு அந்த குழந்தை சரியான முறையில் ஆகுன்னு சொல்லி பிரியப்பட்டால் அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற வகையில் அவர் ஒரு கேள்வி என்ன செய்கிறார், எழுப்புகிறார். அதனால எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி இருக்கிற மாதிரி இந்த குழந்தை வளர்ப்பதற்கென்று நாம் கொஞ்சம் மெனக்கிட வேண்டும், அதிகமாக மெனக்கிட வேண்டும். குறிப்பாக அவர்கள் என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் 3 விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா? பொறுமை, அறிவு நுட்பம், இதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தைகள் மீது நாம் காட்டக்கூடிய அன்பும் பாசமும். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என் மேல இருக்கக்கூடிய அன்புனால்தான், பாசத்தினால்தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற வகையில் அதை அவங்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த பாசத்தையும் அன்பையும் என்ன செய்ய வேண்டும், உணர்த்த வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் சொல்லி காட்ட கடைசி ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி காட்டுகிறேன். அல்போ காம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரபு கவிஞர் அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லி காட்டிருக்கிறார். அது உரைநடையாகத்தான் இருக்கிறது, எளிமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அவர் சொல்லி காட்டுகிறார். அதாவது ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சொல்லக்கூடிய வகையில் அதை சொல்லி காட்டுகிறார். என்னுடைய தாயே, என்னுடைய தந்தையே, எனக்கு பிரியமான, எனக்கு பாசமான தாயே, என்னுடைய தந்தையே, தயவு கூர்ந்து எனக்கு முன்னாடி நீங்கள் நடக்க வேண்டாம். நன்றாக கவனிக்க வேண்டும். எளிமையான ஒரு வார்த்தை தான். என்னுடைய தாயே, என்னுடைய தந்தையே, எனக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் நடக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களை நான் பின்தொடராமல் போய்விடலாம். உங்களை எனக்கு முன்னாடி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை பின்தொடராமல் போய்விட வேண்டாம். ரெண்டாவதாக, என்னுடைய தாயே, தந்தையே, எனக்கு பின்னாடியே நீங்கள் வர வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களை நாங்கள் வழி நடத்தாமல் போனாலும் போய்விடலாம், உங்களை நாங்கள் வழி நடத்தாமல் போனாலும் போய்விடலாம். மாறாக எங்களோடு இணைந்து என் பக்கத்தில் என்னுடைய உற்ற தோழியாய், தோழராய் நடந்து வாருங்கள் என்பதாக ஒரு குழந்தை பேசுவதாக, இதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த குரலாக இருக்கிறது. இந்த குரல் நமக்கு கேட்கிறதா? கேட்டால் அதை யோசிக்க வேண்டும். யோசித்து அந்த அன்பையும் பாசத்தையும் கொடுத்து ஒரு நல்ல சமூகத்தை நாம் கட்டமைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளை ஒரு சிறந்த சமுதாயமாக மாற்றுவதற்குண்டான சூழலை உருவாக்குவானாக. அந்த வாட்ஸ்அப் குழுவில் கூட நம்ம நிர்வாகி அவர்கள் பேசி அனுப்பினார்கள். இந்த வாரத்தில் அந்த குழந்தைகளுடைய வருகையில் பதிவேட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் தாண்டி இதில் எல்லாருமே நம்ம அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இதே போல மஹல்லாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அந்த தீனியாத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில், ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஏதோ அந்த பிள்ளைகள் மாத்திரம் போனால் படிச்சுக்கிறவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெற்றோர்கள் சம்பந்தப்பட வேண்டும். இதே போல ஆசிரியர்களும் அதில் கவனம் செலுத்த வேண்டும். மஹல்லாவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியான ஒரு கவனத்தை நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. வாஹிர்